நீ சொல்றது உனக்கே முட்டாள்தனமா தெரியலையா? அது எப்படி ரா மெட்டீரியல அதிக காசுக்கு வாங்கி பெட்ரோல், டீசல கம்மி காசுக்கு குடுப்பாங்க? வெல்கம் டூ த கமெண்ட் சீரிஸ் எபிசோட் 1. ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் இது எல்லாமே கவர்ன்மெண்ட் ஓன்ட் என்டிட்டீஸ். பெட்ரோல், டீசல் பிரைஸ கவர்ன்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ பெர் பேரல் பிரைஸ் $100 தாண்டி போயிட்டு இருக்கு. நியாயமா பார்த்தா இப்போ பெட்ரோல், டீசல் பிரைஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்கணும். பட் இன்கிரீஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல கவர்ன்மெண்ட் இருக்காங்க. இத பண்ணாதனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2000 கோடியை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நியூஸ் பேப்பரோ நியூஸோ பாக்குற பழக்கம் இருந்திருந்தா இந்த கமெண்ட்டை போடுறதுக்கான தேவையே இருந்திருக்காது. ரெண்டாவது, நான் அடிச்சு சொல்றேன், மார்ச் எண்டுக்குள்ள பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணும். இந்தியா 42 கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கு கைஸ். அந்த 42 கண்ட்ரிஸ்ல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா வராத முக்கியமான கண்ட்ரி ரஷ்யா. உனக்கு என்னால ஆயில் தர முடியாது அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டாலுமே இவர் சொல்றது நடக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். லாஸ்டா என்ன சொல்லிருக்கான்னு பார்ப்போம். வார் ஸ்டார்ட் ஆன அப்பவே நம்ம கிட்ட 20 டேஸ் ஸ்டாக் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மிஸ்டர் புரோக்கன் ஹார்ட் சூரியகாந்த் இந்த நியூஸை படிச்சிருப்பார். இந்த ஹெட்லைனை கூட அவரால் முழுசா படிக்க முடியலன்னு நினைக்கிறேன். க்ரூட் ஆயில் மட்டுமே 25 நாட்களுக்கு ஸ்டாக் இருக்கு. இது ஒரு பார்ட் ஆஃப் த ஹெட்லைன் தான். அதை தாண்டி பினிஷ்டு ப்ராடக்டா பெட்ரோலும் டீசலும் 25 நாளுக்கு ஸ்டாக் இருக்கு. இது இல்லாம எஸ்பிஆர் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோல் ரிசர்வ், இந்த வைசாக், மேங்களூர், படூர் இந்த மாதிரியான இடங்கள்ல பாதாளத்துக்கு அடியில நம்ம பெட்ரோல் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கோம். அதோட கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 10 நாளைக்கு இருக்கு. அதை தாண்டி ரஷ்யா மாதிரியான கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் ஆன் டிரான்சிட்ல இருக்கு. இது மட்டும் இல்ல, மார்ச் 9 தேதி நம்ம பெட்ரோலியம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்னும் 74 நாட்களுக்கு நம்ம கிட்ட ஆயில் அண்ட் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் ரிசர்வ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பெட்ரோலியம் மினிஸ்டருக்கு தெரியாதது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படிதானே? நம்மளோட ப்ராப்ளமே ஹாஃப் பேக்டான நியூஸை ஹாஃப் பேக்டா படிக்கிறது தான் கைஸ். எனக்குமே இந்த கெட்ட பழக்கம் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம்.